ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் 1. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ண குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனக. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினான், தம் அர்ஜுனனிடம், ததா இவ்வாறாக, கிருபயா இரக்கத்தால், ஆவிஷ்டம் நிறைந்து, அஸ்ருபூர்ண ஆகுலா கண்ணீர் நிறைந்தது, ஈக்ஷணம் கண்கள், விஷீதந்தம் கவலை, இதம் இந்த, வாக்கியம் சொற்களை, வாச்சா கூறினார், மதுசூதனக மது எனும் அரக்கனை அளித்தவர். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். பொருளுரை. பௌதீக இரக்கம், கவலை, கண்ணீர் ஆகியவை தன்னை ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகளாகும். நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும். இந்த ஸ்லோகத்தில் மதுசூதனா என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகவான் கிருஷ்ணர் மது எனும் அரக்கனை கொன்றவர். எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து எனும் அரக்கனை அவர் கொல்ல வேண்டும் என அர்ஜுனன் விரும்பினான். எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை. நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும். அறியாமை கடலில் வீழ்ந்த மனிதனின் வெளிப்புற உடையை, ஸ்தூல உடலை காப்பதால் மட்டும் அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது. இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்திரன், அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனன் ஒரு சத்திரியன். அவனிடம் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை. இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் கிருஷ்ணரால் முடியும். இக்காரணத்திற்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார். உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இவ் அத்தியாயம் ஜடவுடல், ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது. எவ்வித பலனின் மீதும் பற்றுதல் கொள்ளாமல் தன்னை பற்றிய உண்மையான கருத்தில் நிலை பெற்றிருப்பவனுக்கு இத்தகு தன்னுணர்வு சாத்தியமாகும். இத்துடன் பக்திவேதந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे।
பகவத்கீதை உண்மை உருவில் நம்ம இப்போ 2வது அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் ஸ்லோகம். இதற்கு முந்தைய அத்தியாயம், அதாவது முதல் அத்தியாயம் ஆனது என்ன அப்படின்னா, பகவத்கீதை எடுத்துரைப்பதற்குண்டான சூழ்நிலையை விவரிக்குது. போர்க்களத்துல போரானது தீர்மானம் ஆன பிறகு பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்று கூடி இருக்கிறாங்க போர் புரிவதற்காக குருக்ஷேத்திரத்துல. அப்போ அர்ஜுனன் வந்துட்டு தனக்கு தேரோட்டியாக வந்திருந்த கிருஷ்ணர்கிட்ட தன் தேரை 2 சேனைகளுக்கும் நடுவில் எடுத்துட்டு போய் நிறுத்து அப்படின்னு கட்டளையிட்டான். கிருஷ்ணரும் அதை செஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் தன்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் கூடி இருக்கிறத பார்க்க நேரிடுது. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்துட்டு இவங்க கிட்டலாம் நம்ம எப்படி நம்ம போர் புரியறது, இவங்களாம் நம்மளுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களாச்சு, முக்கியமா பார்ட்னர் பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம வந்துட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம வந்துட்டு நம்ம வழிபடக்கூடியவங்க, ஆனா இவங்களை முன்னாடி நம்ம எப்படி நம்ம போர் புரியறது அப்படின்னு நான் போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறத மனசுல உறுதி கொண்டு ஒரு சில விவாதங்கள் முன் வச்சான். அந்த விவாதங்கள்லாம் அர்ஜுனன் வந்துட்டு தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் அவன் வந்துட்டு முன் வச்சான். ஆனா அந்த விவாதங்களை ஒன்னொன்னா எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொல்றான் அர்ஜுனன் சொல்றான், இந்த போரானது வந்து நமக்கும் நம்மளுடைய சொந்தக்காரங்கள் உறவினர்களுக்கும் நடக்குது. ஸோ இந்த நம்ம உறவினர்களுக்கூடய நம்ம எப்படி நம்ம சண்டை போடுறது அப்படிங்கிறது முதல் காரணமாக அர்ஜுனன் முன் வச்சான். 2வதாக அர்ஜுனன் சொன்னா, நம்ம போர்ல வந்து நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னா எதிர்தரப்புல இருக்கிற நம்மளோட உறவினர்கள்லாம் வீழ்ச்சி அடைந்துருவாங்க, அது அவங்க வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ராஜ்ய சுகத்தை யார் மூலியமா நாம் வந்து அனுபவிக்கிறது, நாம் மட்டும் எப்படி தன்னிச்சையா நம்ம வந்துட்டு ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கிறது, நம்மளுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா நாம் மட்டும் தனியாக எப்படி ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத வினவினான். 3வதாக அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டான், நம்ம எதிர்தரப்பிறக்க இருக்கக்கூடிய குரு வம்சத்தினர்கள் வந்துட்டு எந்த ஒரு பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கிறத அறியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம பாவம் எது புண்ணியம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம், நம்ம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தோம், நாம் ஏன் அந்த பாவ செயல்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத விவாதத்தை முன் வச்சான். 4வதாக அர்ஜுனன் கேட்டான், இந்த போர் புரிவதன் மூலமாக இந்த போரில் வந்துட்டு இந்த போரில் நம்ம முதியவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படி முதியவர்கள்லாம் இந்த போரில் இறக்க நேரிட்டது அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி வழிகாட்டல அப்படின்னா அவங்க தர்மத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினம். அதாவது அதர்மங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதர்மங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாம போயிடும். அப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியாம போய பட்சத்துல அவங்கள பாதுகாப்பை தேடி மற்றவங்களை அணுகுவாங்க. இதனால அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அவங்களுடைய குலப்பெண்களோட கற்பு பாதிக்கப்படும். அப்படி கற்பு பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க சமுதாயத்துல ஒரு தேவையற்ற ஜனத்தொகை உருவாகும். அப்படி தேவையற்ற ஜனத்தொகை பெருகி கொண்டே போச்சு அப்படின்னா நரகத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு பிண்ட தர்மம் அளிக்கக்கூடிய சடங்குகளும் படிப்படியாக நின்று போய்விடும். அப்படி படிப்படியாக நின்று போச்சு அப்படின்னா நம்ம குலமே முற்றிலுமாக நாசமடையும் அப்படிங்கிறத முன் வச்சான் அர்ஜுனன். ஸோ இந்த மாதிரி சில விவாதங்கள் வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு தர்மசாஸ்திரங்களின் பிரகாரம் முன் வச்சாலும் அவன் என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த எல்லா விவாதங்களுமே இந்த உடல் அப்படிங்கிற அந்த தளத்துல தான் அர்ஜுனோட விவாதங்கள் எல்லாமே இருந்தது. 2வது அத்தியாயத்துல இருந்து பகவான் வந்துட்டு
தன்னுடைய அறிவுரையை எடுத்துரைக்கிறார். இதுல வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு என்ன தளத்துல அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு தான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த தளத்துல அடையாளப்படுத்திக்க கூடாது, ஆத்மா அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்துதான் செயல்படணும், அப்படிதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத அதுல இருந்து தொடங்குறாரு. ஸோ முதல் அத்தியாயமானது இந்த பகவத்கீதை பகவான் எடுத்துரைப்பதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துது. இரண்டாவது அத்தியாயத்துல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, சஞ்சய உவாச்சா. இங்க சஞ்சயன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருதராஷ்டிரருடைய காரியதரிசி. போர்க்களத்துல, குருக்ஷேத்திர போர்க்களத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு, போருக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க அரண்மனையில, அதாவது ஹஸ்தினாபுரத்துல வந்து திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் வந்துட்டு இந்த போர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறோம். அதாவது இந்த காலத்துல ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு இடத்துக்கு தெரிவிப்பதற்காக தொலைக்காட்சி மூலியமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பண்டைய காலத்துல வந்துட்டு என்னன்னா, அதை வந்துட்டு யார் யோக சித்தி பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தன் இதயத்துல பார்க்கக்கூடிய அந்த சித்தி இருக்கு, அந்த ஞானம், அந்த சித்தி இருக்கு. அதை வந்துட்டு சஞ்சயன் வந்துட்டு வியாசதேவருடைய சீடன். அதனால வியாசதேவருடைய கருணையினால சஞ்சயன் வந்துட்டு தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய சித்தியை பெற்றிருந்தான். அதனால இங்க குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குதோ அதை மன்னர் திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் வந்துட்டு எடுத்துரைத்து கொண்டிருந்தான். ஸோ சஞ்சய உவாச்ச. அர்ஜுனனின் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அடுத்த பாதத்திலிருந்து நம்ம கிருஷ்ணரோட அறிவுரைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பின்வரும் பகுதியில நம்ம பார்ப்போம். இங்க பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறாரு, நம்ம நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும் அப்படிங்கிறது. அர்ஜுனன் வந்து சொன்ன விவாதங்கள் எல்லாமே, விவாதித்த விவாதங்கள் எல்லாமே உடல் ரீதியாக விவாதித்தான். ஆனா எப்போ நம்ம வந்துட்டு நம்ம இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது நம்ம புரிந்து அந்த தளத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ்றோமோ அதுவே உண்மையான வாழ்க்கை. அந்த ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே உண்மையான இரக்கம் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்துட்டு விளக்குறாரு. இந்த ஆத்மாவுடைய குணம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே என்றுமே அது வந்துட்டு மாறாத ஒன்று. இந்த உடலானது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம பெற்றிருக்கக்கூடிய உடலானது, நம்ம உடல் அப்படின்னு சொன்னோம்னா 2 வகையான உடல்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்று நம்ம இந்த புலன்கள் கொண்ட இந்த ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைகள், கால்கள், உடல், இந்த இது. இரண்டாவதான உடல் அப்படிங்கிறதுன்னா இந்த மனம், புத்தி அப்படிங்கிறத கொண்ட ஒரு சூக்ஷ்ம உடல் அப்படின்னு அதுவும் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த 2 உடல்களும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. சிறு வயதிலிருந்து நம்மளோட உடலானது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம இளமையில நம்ம இப்போ இப்படி இருக்கிறோம், முதுமையில வேற ஒரு உடலை நம்ம பெற்றிருப்போம். அதே போல நம்மளுடைய மனநிலையும் பார்த்தோம் அப்படின்னா சிறு வயதில் ஒரு வகையான புத்தியை கொண்டு இருப்போம், இப்போ புத்தி கூர்மையாக நம்ம இருப்போம். பிற்காலத்தில் புத்தி மறுபடியும் மங்கி போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போன்று இந்த ஸ்தூல உடலும் இந்த சூக்ஷ்ம உடலும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உடல். ஆனால் மாறாத ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு,
அந்த உணர்வானது என்னைக்குமே என்ன மாற்றம் அடையாத ஒன்று. அந்த உணர்வு இதுதான் நம்ம ஆத்மாவிற்கு உண்டான அறிகுறி. அந்த ஆத்மா இந்த உடல்ல தங்கி இருக்குது அப்படின்னா அதற்குண்டான அறிகுறி என்ன அப்படின்னா, ஆத்மா இந்த உடல்ல தங்கி இருக்கும் வரை இந்த உடல் இயங்கி கொண்டு இருக்குது. இந்த ஸ்தூல உடலானும் சரி சூக்ஷ்ம உடலானும் சரி அது இயங்கி கொண்டு இருக்குது. எப்போ ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறுதோ அப்ப இந்த உடல் வந்துட்டு ஒரு பயனற்றதாக ஆகிவிட்டது. ஆத்மாவானது இந்த சூக்ஷ்ம உடலோடு சேர்ந்து பரமாத்மாவின் வழிகாட்டுதலின்படி இன்னொரு உடலுக்கு தஞ்சம் அடையுது. இன்னொரு உடலுக்கு தஞ்சம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை பெற்று சிறிது காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது உடல் விட்டு உடல் மாறிக்கொண்டே போய்கிட்டே இருக்கு. நம்ம எப்போ உண்மை நிலையை நம்ம அறிகிறோமோ, நம்ம இந்த உடல் அல்ல ஆத்மாவுடைய குணங்கள்லாம் என்ன, நம்ம பகவானோடு எப்படி நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, அந்த எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ நம்ம இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில இருந்து விடுபட்டு நம்மளுடைய நித்தியமான ஆன்மீக உலகிற்கு நாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம். அதுதான் நம்மளுடைய உண்மையான உலகம், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உலகம். அங்க எப்பவுமே நம்ம பகவானோட சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். நம்ம பகவானோட சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த செயல்பாடானது ஒரு அன்பான ஒரு பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அந்த அன்பான பக்தி தொண்டு அப்படிங்கிறது எப்ப செலுத்த முடியும் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் இருக்கும்போது அதை நம்ம செலுத்த முடியும். அந்த சுதந்திரமானது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தவறாக செயல்படுத்தி விட்டோம். நம்ம என்ன தவறாக செயல்படுத்தி விட்டோம் அப்படின்னா, நாம் ஏன் பகவானுக்கு சேவை செய்து நாம் வாழ்க்கை வாழ வேண்டும், நான் சேவை செய்யாம எப்படி நம்ம வந்துட்டு நம்ம ஏன் வாழக்கூடாது, பகவானை மையமாக வைத்து நம்ம ஏன் வாழ்க்கை வாழணும், எல்லா செயல்களும் நடக்கணும், என்ன மையமாக வைத்துதான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையை இதை ஆசையானது எப்படின்னா, பகவான் மேல இருக்கக்கூடிய பொறாமை காரணத்தால நமக்கு வந்த ஒன்று. இந்த ஆசையை நம்ம வந்துட்டு தீர்ப்பதற்காக, இந்த ஆசையை நம்ம வந்துட்டு அனுபவிப்பதற்காக, அடைவதற்காக பகவான் வந்துட்டு நமக்காக இந்த ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம உடலை மையமா வைத்து நம்ம வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம மனித பிறவி அடையும் போது நம்ம நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதங்கள் மூலியமாகவும் சீட பரம்பரையில் வந்த குரு மூலியமாகவும் நமக்கு கருணை உள்ளம் கொண்டு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படி அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மீண்டும் இந்த பௌதீக உலகத்துல நம்ம பிறவி எடுப்பது கிடையாது. நம்மளுடைய நித்தியமான ஆன்மீக உலகத்திற்கு சென்று நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு தான் இந்த மனித பிறவியானது ஒரு ஏதுவான பிறவி. மற்ற விலங்குகள் பிறவியில இந்த வாழ்க்கை இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்குண்டான புத்தி கிடையாது, அந்த அறிவு கிடையாது. ஆனா மனித பிறவியில எல்லாத்துக்கும் சமமான அந்த உரிமை இருக்கு, அந்த அறிவு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருவன் தன்னுடைய செயல்களுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை தளமானது ஒரு உயர்ந்த குலத்திலேயோ அல்லது தாழ்ந்த குலத்திலேயோ பிறப்பெடுத்திருக்கலாம், அல்லது ஒரு செல்வந்தனாகவோ அல்லது ஒரு ஏழையாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா
எல்லோருக்குமே இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான புத்திய பகவான் இந்த மனித பிறவியில கொடுத்திருக்கிறாரு. அந்த புத்தியை நம்ம வந்துட்டு நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு வாழ்றது தான் ஒரு நமக்கு அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில ஒரு உன்னதமான செயல்பாடு. இந்த 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஆத்மா என்ன, இந்த ஆத்மா எப்படி, இந்த ஆத்மாவுடைய குணங்கள்லாம் என்னென்ன, எப்படி ஆத்மா இந்த பௌதிக உடலோட பந்தப்பட்டு விட்டது, இந்த பௌதிக உடலோட நம்ம இருந்தாலும் இந்த இதிலிருந்து நம்ம வெளியேவதற்குண்டான படுத்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகள்லாம் என்னென்ன, அந்த என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், எப்படி அதை எந்த நோக்கத்திற்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விவரித்து, இந்த யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன விவரித்து கிருஷ்ணர் வந்துட்டு இறுதியாக பக்தி அப்படிங்கிறது என்ன, அந்த பக்தி தொண்டானது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவனுடைய நிலை என்ன, எப்படி அவனுடைய மனநிலை எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறத விவரித்து கிருஷ்ணர் கீதையை எடுத்துரைப்பதை நம்ம பின்வரும் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். இத்துடன் இந்த பகவத்கீதை உண்மை அறிவியல் வகுப்பை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.